நம்ம யூனிவர்ஸில் ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் இருக்கலாம். அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் ஏகப்பட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான கிரகம் தான் ப்ளூட்டோ. 2006 வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ப்ளூட்டோ ஒரு கிரகமாக தான் இருந்துச்சு. நம்ம சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் 9 கோள்கள் நம்ம படிச்சிருப்போம் 2006 வரைக்கும் தான். ஆனால் 2006க்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு பிளானட்னா அது 3 கிரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒரு பிளானட்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கணும். ப்ளூட்டோ அதையும் ஃபாலோ பண்ணிடுச்சு. அது ஒரு ஸ்பியரிக்கல் ஷேப்பில் கிட்டத்தட்ட இருக்குது. செகண்ட் அது ஒரு ஸ்டாரை சுற்றி வரணும். ப்ளூட்டோ சன்னை சுற்றி வருது. செகண்ட் கிரிட்டீரியாவும் ஃபாலோ பண்ணிடுச்சு. தேர்ட் கிரிட்டீரியா அது மற்ற பிளானட்டோட ஆர்பிட்டில் இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. ப்ளூட்டோ னெப்டியூனோட ஆர்பிட் உள்ள போயிட்டு வரும். அதனால் ஒரு சில டைமில் நெப்டியூனோட ப்ளூட்டோ சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதனால தான் அது ஒரு ட்ராஃப்ட் பிளானட்னு அறிவிக்கப்பட்டது. ப்ளூட்டோவில் இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் நிறையவே இருக்குது. ஏன் ப்ளூட்டோவில் தண்ணி இருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். அதை போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோக்கு லைக் போட்டு ப்ளூட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.